அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோ நம்ம புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. ஜியோஸ்ட்ராபிக் அப்படின்னா புவி சுழற்சி சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஜியோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புவி புள்ளியியல். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து கார்பி அப்படின்னா மொரோக்காவின் மேற்கு கடற்காற்று. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டை பத்தின புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்து கில் அப்படின்னா செவுல் அப்படின்னு அர்த்தம். கிளாசியல் அப்படின்னா பனியாறு. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கிளாசியல் அப்ரேஷன் அப்படின்னா பனியாற்று தேய்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கிளாசிங் அப்படின்னா வலுவழுப்பான தளம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கலைச்சொற்கள். அடுத்து கிளேகான் அப்படின்னா கடல் பனிக்கட்டி. ஓகே, கிளேகான் அர்த்தம் கடல் பனிக்கட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிளாஸ் ஊல் அப்படின்னா பளிங்கு கம்பளி இலை. ஓகேவா? பளிங்கு கம்பளி இலை அப்படின்னு அர்த்தம். கிளாசியாலஜி அப்படின்னா பனியாற்றியல். ஸோ இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கிளாசியல் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாசியாலஜி அப்படிங்கிறது அந்த பனியாற்றியல் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பை பத்தின கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான முழு வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஓகே. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்